வணக்கம் மக்களே. ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற ஆப்புகள் உணவு புக் பண்ணுறதுக்கு எப்படி இன்றைக்கி ஒரு சிறந்த ஆப்பாக செயல்படுதோ, அதே மாதிரி நமக்கு தெரியாத ஊரில் கூட நம்ம ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ஆப்பாக செயல்படுறது தான் இந்த ஓஒய்ஓ. இது ஒரு சிறிய பையன் தான் உருவாக்கின ஒன்று. ஆரம்ப காலத்தில் இதை பார்க்கல ரொம்ப கேலிக்கையாக இருந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி இது மூலை முடுக்கெல்லாம் பெயர் தெரியாத லாட்ஜுகள் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லாட்ஜில் கூட ஓஒய்ஓன்னு போட்டிருப்பாங்க. இது ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நம்ம அந்த தேதியில் குறிப்பிட்டு போனோம்னா அந்த தேதியில் நமக்கு லாட்ஜ் புக் பண்ணப்படும். இது ஆரம்ப காலத்தில் இது நல்ல வரவேற்பப்பட்டாலும் போக போக இது மக்கள் மத்தியில் ஒரு தவறான இதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ், காதலர்கள் வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறவங்க, அதாவது ஒரு ஊரில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, குடும்பத்தில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க இவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஓஐஓ ஆப்பை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இன்னும் ரொம்ப கொச்சையாக சொல்லப்போனால் விபச்சாரத்துக்கு லாட்ஜ் புக் பண்ணிங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் உள்ளே போனீங்கன்னா அந்த காலத்துலலாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாத பர்சன்ஸ்க்கோ அல்லது கல்யாணம் ஆகாதவர்களுக்கோ அல்லது பேச்சுலர்ஸ்க்கோ திருமணமாகாத ஆண் பெண் இவங்களுக்குலாம் ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா விபச்சாரம் அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு. ஆனால் இந்த ஓஐஓ ஆப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹோட்டல் நிர்வாகம் யாருமே கேட்குறதில்ல. ஏன் அப்படின்னா அவங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு நேரடியாக இந்த நேரத்தில் இவருக்கு புக் பண்ணிவிட்டு அவங்க நேரடியாக ரூமை சாவி வாங்கிட்டு அது தேவையான அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இந்த ஆப் ஆரம்பத்தில் தடையெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் கூட ஒரு பிரச்சாரம் ஏற்படுச்சு. சமுதாயத்தில் பண்பாடு சீர்கேடை உருவாக்குது, கலாச்சாரம் நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம் பண்பாடை சீர்கேடு உருவாக்குது, குறிப்பாக விபச்சாரத்தை ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லி கூட பேச்சுக்கெல்லாம் அடிபடுச்சு. காவல்துறையே கூட அங்கே உள்ள ஒவ்வொரு ஹோட்டல்ஸ் லாட்ஜிலலாம் ஓய்வில் புக் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க அப்படிலாம் செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இதை நிறையா பேர் புலம்பியிருக்காங்க. இதை பாருங்கள், நாங்கள் இப்படி இருக்கிறோம், அவங்க வாட்டு வராங்க, கப்புள்ஸு, கல்லூரி மாணவர்கள், இந்த மாதிரி இளம் தலைமுறையினர்லாம் வராங்க, பார்த்தா ஓய்வில் புக் பண்ணிடுறாங்க. அவங்க எந்த விதமான எவிடன்ஸ் ஐடென்டிட்டி எதுவுமே கேட்க முடிய மாட்டேங்குது. அவங்க வாட்டு புக் பண்ணி இது பண்ணிட்டு போயிடறாங்க, தங்கிட்டு போயிடுறாங்க, லாட்ஜ் ரூமை சீரழிச்சிட்டு போயிடறாங்க அப்படிலாம் நிறையா கம்ப்ளைண்ட்ஸு. அதுக்கப்புறம் இந்த நிறையா சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்பப்போ அங்கங்கே பாம்பு பிளாஸ்ட் அந்த மாதிரிலாம் நடந்தப்போ காவல்துறை ஒரு ஹோட்டலுக்கும் ஓய்வை புக் பண்ணால் கூட உங்களுடைய ஆதார், யாராவது ஒருத்தவங்களுடைய ஆதார் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கூட கட்டாயப்படுத்தி இப்போ கூட அது இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா செக்யூரிட்டி பாதுகாப்புக்கு மட்டும்தான். நீங்கள் யார் என்ன இதுக்காக மட்டும்தான். அது ஒருத்தர் மட்டும் கொடுத்தா கூட போதும். அவர் அது பேரில் எத்தனை ரூம் வேணுமாலும் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஓய்வோ தவறாக விபச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால ஓஐஓ இந்த ஆப் இந்த நிறுவனம் ஒரு சின்ன மாறுதலை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாறுதல் அப்படின்னா, ஓஐஓ இந்த ஆப்பில் இந்தியாவில் நீங்கள் ரூம் புக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது கப்புள்ஸ், திருமணம் ஆகாத தம்பதியினர் யாராக இருந்தாலும் சரி, இளம் தலைமையினர் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன சப்மிட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணச் சான்றிதழ். அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். அது மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி அட்டாச் பண்ணினா தான் அந்த லாட்ஜில் புக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய ரூல், அந்த விதியை கொண்டு வந்திருக்காங்க. இதை முதல்ல மீரட்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் மீரட்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது காரணம் பல சிவில் சொசைட்டியில் உள்ள பல அமைப்புகள், குழுக்கள், இயக்கங்கள் இந்த மாதிரி இந்த ஆப்பை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனாலையும் போராட்டம் நடத்துறதுனாலையும் இன்றைக்கி இதுக்கு ஒரு விமோசனம் கிடச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை நிறைய பேர் வரவேற்றுருக்காங்க. சமூக வலைதளங்களில் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொன்னால் கூட இது அதாவது யாரை காதலிக்கிறதுனாலும் சரி, இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னா கூட எல்லாத்துக்கும் ஒரு செர்டன் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், கட்டுப்பாடு அதெல்லாம் இருக்குது. அது அப்படி தான் நம்ம வாழணும். நமக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் அப்படிங்கிறனால தான் இந்தியா இன்றைக்கி இவ்வளோ தூரமான சீர்கேட்டெல்லாம் சந்திக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த ஆப்பு கொண்டு வந்த இந்த ஓய்ஓ நிறுவனம் இந்த ஒரு ஸ்மால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு சிறிய தடை, ஒரு ஸ்பீடு பிரேக்கர், ஒரு விதி அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று. இதை முதல்ல மீரட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. படிப்படியாக அனைத்து ஊர்களையும் இது ஆரம்பித்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்தால் மிக சிறப்பு. அமெரிக்காவுக்கும் ஐரோப்பா உள்ள நாடுகளுக்கும் இது வேணால் ஒத்து போகும். ஆனால் இந்தியா மாதிரி நாடுகளில் இந்த மாதிரி கலாச்சாரம் இதெல்லாம் ஒத்து போகாது. இன்றைக்கே பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூர், டெல்லி போன்ற நகரங்களெல்லாம் ஏற்கனவே நமது பாரம்பரியமான அந்த கலாச்சாரம், பண்பாடு அதெல்லாம் எதையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அதற்கெல்லாம் வித்துவிடக்கூடியதான் இந்த ஓய்ஓ போன்ற ஆப்போட திறந்த வெளியில் என்ன வேணுமாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. இதை நிறையா சமூக ஆர்வலர்கள், இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க, நம்முடைய பாரம்பரியமான கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்படணும், இது அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஓஐஓவோட
முடிவை வந்து வரவேற்றிருக்காங்க. நானும் வரவேற்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.